சங்கீதம் 34:17-19. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நல்லா கவனிங்க. கர்த்தர் வந்து எதை சொல்றாரு, மெயினா ஃபோக்கஸ் பண்றாருன்னு கேட்டா, யாரெல்லாம் நீதிமானாய் மாறி இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கிறார், அவருக்கு முதலிடம் கொடுக்கிறார். அப்ப இந்த சங்கீதம் 34:17 என்ன சொல்லுகிறது, திருப்பி வாசிங்க. நீதிமான்கள் கூப்பிடும்போது அப்பனா இங்க இருக்க எத்தனை பேர் கூப்பிடுறாங்க? ரசிக்கப்படுறவங்க கூப்பிட்றாங்க, ரசிக்கப்படாதவங்க கூப்பிட்றாங்க, அறிஞ்சவங்க கூப்பிட்றாங்க, அறியாதவங்க கூப்பிட்றாங்க, தெரிஞ்சவங்க கூப்பிட்றாங்க, தெரியாதவங்க கூப்பிட்றாங்க. இப்போ எத்தனையோ ஒரு புறஜாதிகள் வந்து இப்படி சர்ச்சு முன்னே நடந்து போகிறாங்க, இயேசுவே என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க, அவங்களும் கூப்பிடத்தான் செய்கிறாங்க. அப்போ இங்கே ஒரு பொட்டு வச்சுருக்காங்க, கழுத்தில் என்னென்னோ மாட்டியிருக்காங்க, இயேசுவே காப்பாற்றுன்னு சொல்லிட்டு போகிறாங்க, அவங்களும் கூப்பிடத்தான் செய்கிறாங்க. சரிங்களா? எல்லாரும் கூப்பிட்றாங்க. ஆனால் எல்லாரும் கூப்பிட்டாலும் ஆனால் கர்த்தர் யாருக்கு முதலிடம் கொடுக்குறார் அப்படின்னு கேட்டால், எல்லா கூப்பிடுதலுக்கும் ஒரு செவி கொடுக்குற தேவன் தான். ஆனால் ஃபஸ்ட்டு யார் கேட்குறார் அப்படின்னு கேட்டால் நீதிமான். எப்படி போட்டிருக்கு? நீதிமான்கள் கூப்பிடுகிற, சொல்லுங்க, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரங்களும், ஒரு உபத்திரம் இல்லை, 2 உபத்திரம் இல்லை, 3 உபத்திரம் இல்லை, 4 உபத்திரம் இல்லை, 5 உபத்திரம் இல்லை, 6 உபத்திரம் இல்லை, 7 உபத்திரம் இல்லை, 8 உபத்திரம். ஒரு சில குடும்பத்துக்கு 4 உபத்திரம் இருக்கும் அல்லது 3 உபத்திரம் இருக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா, உன் குடும்பத்தில் எல்லா உபத்திரங்களுக்கும் நான் உன்னை நீங்களாக்கி விடுவிப்பேன். இன்னைக்குள்ள சூழ்நிலை பார்த்தா ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு உபத்திரம் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு குடும்பத்தில் 3 உபத்திரம் இருக்கு. ஹலோ, ஒரு குடும்பத்தில் 4 உபத்திரம் இருக்கு, ஒரு குடும்பத்தில் 2 உபத்திரம் இருக்கிறது. ஒரு உபத்திரம் சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, பிள்ளைகளை பற்றி பிள்ளைகளை குறித்து உபத்திரம். பிள்ளையை சொல்லி வச்சு கேட்காம இருக்கலாம், அடுத்த பிள்ளைகளுக்கு அடுத்த ஸ்டெப் எடுக்கணும், அடுத்த ஸ்கூலில் சேர்க்கணும், என்ன செய்யணும், அந்த பிள்ளைகளை குறித்து ஒன்று நீ இதில் இந்த காலேஜில் படிமா அப்படிங்க, அம்மா அவன் நான் இங்கே படிக்க மாட்டேன், இங்கே தான் படிப்பேன் அப்படிங்க, இந்த காலேஜில் ஃபீஸ் கம்மிடா அப்படின்னு, அவன் அங்கே தான் போவேன், என் கூட படிக்கவில்லை, அங்கே தான் படிக்கிறான், டே அது லட்சக்கணக்கில் செலவாகணும், இல்லை அங்கே இது. அப்போ இது வந்து ஒரு அம்மா அப்பாவுக்கு என்னது, ஒரு உபத்திரம். சரிங்களா? இந்த உபத்திரம் எல்லா குடும்பத்திலும் இருக்குது. இது எல்லா குடும்பத்தில் இருக்கிற இன்னொரு உபத்திரம் கடன் பிரச்சனைங்கிற உபத்திரம். அடுத்து வந்து ஒரு மனது இல்லாத உபத்திரம், சமாதான குலைச்சல், அல்லது வந்து ஒரு மேட்டுக்கும் பள்ளத்துக்கும் இழுக்கிற ஒரு உபத்திரம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த உபத்திரத்தில் பெரிய உபத்திரம் என்னென்னு கேட்டால், ஒரு மனது இல்லாத உபத்திரம் பெரும் உபத்திரம், தலைவலி, பெரிய தலைவலி. புருஷன் மேட்டுக்கு இழுப்பார், மனைவி பள்ளத்துக்கு இழுக்கும். 2 பேரும் மேட்டுக்கு போயிடணும், 2 பேரும் பள்ளத்துக்கு வந்துடணும். இல்லாட்டி 2 பேரும் தைக்க போகணும், இல்லை 2 பேரும் வடக்க போகணும். ஒரு ஆள் நான் தைக்க போவேன், நீ வடக்க போவேன், அப்படி இருக்கக்கூடாது. அது குடும்பம் கிடையாது, அது குடும்பம் கிடையாது. 2 பேரும் ஒரே மாதிரி போகிறது தான் நல்லது. ஆனால் அப்படி இல்லாத குடும்பம் என்ன, உபத்திர குடும்பம். உன் பேச்சு என்னால் கேட்க முடியாது, நான் சொல்கிறேன் நீ கேளு அப்படின்னு அவர், உடனே நீ சொல்கிற நான் கேட்க முடியாது, நான் சொல் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் வந்து ஒரு உபத்திரம். பார்த்துக்கொள்ளுங்க, இதெல்லாம் என்னது, ஒரு உபத்திரம். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீதிமான்கள் கூப்பிடும்போது எல்லா உபத்திரங்களுக்கும் என்ன செய்வேன், நீங்களாக்கி என்ன செய்வேன், விடுவிப்பேன் அப்படிங்கிறாரு. அடுத்து வந்து அவர் சொல்றது நொறுங்குண்ட இருதயம். எப்படி போட்டிருக்கு அடுத்த வசனம்? நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து. அப்ப இங்க கர்த்தர் யாருக்கு ரொம்ப சமீபமா வர்றார் அப்படின்னு கேட்டா, இருதயம் நொறுக்கப்பட்டவர்கள். அப்படி என்றால் அப்படி இருதயம் எப்படி சுக்குநூறு உடைக்கிறதுன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. அந்த இருதயத்துக்குள்ள அப்படியே துக்கத்துக்குள்ள, வேதனைக்குள்ள, ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த நிலைமை அப்படிங்கிற ஒரு கடைசி எண்டில் வந்து கர்த்தாவே நீங்கள் தான் அப்படிங்கிற ஒரு கடைசி எண்டில் வந்து உயிர் போகிற நிலைமையில் ஆண்டவரே அப்படின்னு கத்துறாங்க தெரியுமா, போராடுறாங்க தெரியுமா. அவங்களுக்கு இருதயம் எப்படி இருக்குன்னு, நொறுக்கப்பட்ட இருதயமாக இருக்கிறதா. அப்போ என்னன்னா, அந்த மாதிரி நொறுக்கப்பட்ட இருதயம் போல நீங்கள் அவர்கிட்ட கேட்கணும். ஒரு சாதனம், ஆண்டவரே என்னால் தாங்க முடியல அப்பா, ஏன் இந்த நிலைமை ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு நொறுக்கப்பட்ட ஒரு வேண்டுதல், நொறுக்கப்பட்ட ஒரு எண்ணத்தில் நீங்கள் கேட்கணும். தாப்பனை மெத்துதிக்கிற சோதனைக்கு இதனால் என் குடும்பத்தை மட்டும் கருத்தில் கொடுக்குறேன், என் பிள்ளையை பாதுகாப்பு, புருஷனை பாதுகாத்துக்கணும், எல்லாவற்றையும் போட்டு போகணும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்.
இது வந்து நொறுக்கப்பட்ட இருதய ஜெபம் அல்ல. நொறுக்கப்பட்ட இருதய ஜெபம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, தகப்பனே என்னாலை தாங்க முடியவில்லை அப்பா, இதற்கு மேலே என்னால் என் இருதயம் தாங்காது, என்னால் பொறுக்க முடியவில்லை, என் குடும்பத்தில் சஞ்சலத்தை என்னால் தாங்க முடியவில்லை, என் கணவன் மூலமாக வருகிற இந்த உபத்திரம் என்னால் தாங்க முடியவில்லை, நான் திருமணம் முடிப்பதற்கு முன்னாலே உம்மிடத்தில் சொன்னேனே, இந்த திருமணம் உமக்கு சித்தம் இருந்தால் நடத்துங்க, இல்லைனா நிப்பாட்டுங்கன்னு சொல்லித்தானே இந்த ஆளுக்கு நான் தலையை கொடுத்தேன். ஆனாலும் இந்த ஆள் எனக்கு வந்து இப்படிப்பட்ட உபத்திரத்தையும் வேதனையும் நெருக்கத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். நீ ராஜாக்களை தள்ளுகிற தேவன் அல்லவா, ராஜாக்கள் இருதயம் உம்மிடத்தில் இருக்கிறது அல்லவா, எனக்கு நீ கொடுத்த இந்த கணவன் இருதயத்தை நீங்க மாற்றி அமைக்க உங்களால் முடியுமே. சகைவை மாத்தினீரே, சவுலை மாத்தினீரே, ஆண்டவரே இந்த மனுஷனை மாத்துறதுக்கு உம்மால முடியுமே, என் இருதயம் நொறுக்கப்பட்ட இடத்துல வருகிறேன் ஆண்டவர். இப்படி ஜெபிக்கிற ஜெபம் என்ன ஜெபம்னு கேட்டிங்கன்னா, நொறுக்கப்பட்டு ஜெபிக்கிற ஜெபம். நான் இப்போ நீங்களாவே மாறிட்டேன், இப்போ உங்களாவே நான் மாறி என்ன கேட்குறேன். ஏன்னா இது வந்து உங்களுக்கு ட்ரைனிங், அதாவது ஒரு ட்ரைனிங். நீங்கள் இப்படி கேட்கணும். நீங்கள் ஆண்டவரே உமக்கு துதிக்கணும் சோதனை, ஆண்டவர் இந்த அளவு கருத்தில் கூட இந்த ஆள் ஆசிரியங்க, இந்த ஆளை பிரவர்த்தி, இந்த ஆள் நல்லா புத்தி தாங்க, நல்லா அறிவித்தாங்க, ஓ சோத்திரம் என் ஆத்மா கருத்துல சோத்திரி. இது வேலைக்கு ஆகாது. எங்கே கேட்ட, என்னத்தை கேட்ட, காதலை விழுகலன்றுவார் அவர். நீ கேட்குறதில்ல கவனமாக நேரத்தை ஒதுக்கி, ஒரு நேரத்தை ஒதுக்கி, அந்த நேரத்தில் உன் வார்த்தை என்ன அப்படியே வந்து அந்த இருதயம் நொறுக்கணும். இருதயம் எப்படி இருக்கும் பாருங்க, நொறுக்கணும் இருதயம். ஆண்டவரே நாளைக்கு சாக போகிற இருதயம் எப்படி இருக்கும், அந்த லெவலுக்கு வந்துடணும். ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு, புரியுதுங்களா? அப்படி அந்த லெவலுக்கு வந்து நீங்கள் என்னச்சுன்னு உங்கள் வீட்டுக்காரன்னு கேட்டு பாருங்கள், அவன் நல்ல ஞானத்தை கொடுத்துருவாரு, சம்பாதிக்கிற ஞானத்தை கொடுத்துருவாரு. எதுனாலும் அவங்கள்ட்ட கேட்டு தான் செய்வார். அம்மா இந்த இடத்துக்கு போவா, நீ சொல்லுமா, அம்மா நீங்கள் கிளம்பி இந்த இடத்துக்கு போவோம், அப்படி அழகாக பேசுவோம் பாருங்கள், அப்படி சந்தோஷமாக இருக்க குடும்பம். இதுதான் முதல்ல குடும்பத்தில் கிடைக்கக்கூடிய பெரிய சொத்து. இதுக்கு நிகர வேறு எதுவுமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கல. குடும்பத்தில் காசு இல்லை, பணம் இல்லை, சொத்து இல்லை, நகை இல்லை. அது ரெண்டாவது. வந்து உங்கள் குடும்பத்தில் வாழ்கிறவங்க ஒரு மனமாக இருந்து, அம்மா போயிட்டு வரோமா, உடம்பு பார்த்துக்கம்மா, வந்துடுறேன் சாயங்காலம் சீக்கிரம்டா பார்த்துக்க, நீ பாட்டுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்காத, நேரம் கரெக்டாக சாப்பிடு அப்போ நான் சொல்லிட்டு போனான்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இந்த அம்மா அப்படியே அதிலே பசி போயிருக்காது. இப்படி வீட்டுக்காரன் போகும்போது இப்படி சொல்லிட்டு போனான்னு வச்சுக்கோங்களேன், சரிங்க அப்படியே மன குளிர்ந்துடும். ஐயா யார் ஆசா அப்படின்னு தூங்கிடும். போயிட்டு வரேன் பார்த்துக்க, பிடிக்க, நீ பாட்டுங்க அமௌண்ட்டு போயிடாது, தெரியா, ஒழுங்காக இருந்துக்க, போடா தெரியுது அப்படின்ட்டு பேசுறதில்ல. அந்த அந்த அன்பை பரிமாறிட்டு போகும்போது சாயங்காலம் வரைக்கும் அந்த அன்பு அப்படியே நிற்கும் பார்த்துக்கொள்ளு. அப்புறம் மத்தியானம் என்னங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு இந்த அம்மா போன போட்டு கேட்க, சாப்பிட்டேன்டா ராசாத்தி, நீ சாப்பிட்டியாடா, சாயங்காலம் சீக்கிரம் வந்துடும்டா, இப்படிலாம் பேசணும். இப்போ தான் இதுதான் ஒரு மனது இருக்குன்னு அர்த்தம். என்ன சாப்பிட்டியா, எங்கே போனேன், போன போட்டு எடுக்கல, ரிங் அடிச்சுக்கிட்டே இருக்க, எங்கே போனேன், எங்கே குஞ்சா அவனு வவ்வுன்னு குலைக்கக்கூடாது, குலைக்கிறது வந்து நிப்பாட்டணும். அல்லேலூயா. அன்பு பரிமாறணும். இதுதான் வந்து ஒரு மனது. இதுதான் என்னது, ஒரு மனது. இப்படி ஒரு மனதை காத்துக்கொள்ளணும், பார்த்துக்கொள்ளுங்க. இப்படிப்பட்ட இப்போ இதுக்கு என்ன முதல் வசனம், என்ன வாசம்? நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் உபத்திரத்தில் இது ஒரு பெரிய உபத்திரம். இந்த உபத்திரம் இல்ல ஒரு குடும்பம் இருந்தால் அந்த குடும்பங்கள் நல்ல ஒரு குடும்பம் ஐயா. இந்த மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் மற்றது காசு பணம் சொத்து சுகம் வீடு வாசல் இது ரெண்டாவது. இது ரெண்டாவது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மனமாக நீங்கள் இருந்து பழகுங்க. ஒரு மனமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. இல்லை அல்லது கம்முன்னு கடந்து போயிருங்க. வள்ளுவன்னு விழுகாமல், எரிச்சல் படாமல், கோவப்படாமல், அன்பாக பழகி ஒரு மனமாக இருங்க. ரெண்டு பேத்துக்கு ஒரு மனது, ஒரு கணவன் மனைவி ஒரு மனதாக இருக்கணும். இங்கே சொல்லணும், நான் இங்கே போகலான்னு நினச்சேன், ஆமாங்க நானும் நினச்சேன், கரெக்டாக சொல்லிட்டீங்களேங்க, நம்ம ரெண்டு பேத்துக்கு ஒரு மனதாங்க, ஐயா சோத்திரம். நான் இங்கே போகலான்னு நினச்சேன் மக்கா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க நானும் நினச்சேங்க, கரெக்டாக சொல்கிறீங்க மக்கா, ரெண்டு பேத்துக்கு ஒரே மனது, நானும் நினச்சேன் சரியாக இருக்கு மக்கா, அப்படியாங்க வாங்க. அப்படிலாம் குடும்பத்தில் வந்து புருஷன் முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தாங்க, உனக்கு கடனே வராது, உனக்கு பிரச்சனையே வராது. ஆமேன். அதுதான் எல்லா உபத்திரம். இப்படி உபத்திரம் வந்து ஒரு உபத்திரம் ரெண்டு உபத்திரம் இல்லை, ஏகப்பட்ட உபத்திரம் இருக்குது. இதே ஒரு பெரிய உபத்திரம் போது இந்த உபத்திரத்தை நீங்கள் காப்பாற்றிக்குங்க.
அல்லேலூயா. அடுத்த 2வது புத்திரன், அதுக்கப்புறம் தான் கடன் பிரச்சனை, அதுக்கப்புறம் தான் எல்லாத்துலேயும் விடுதலை ஆண்டவர் கொடுப்பாரு. அப்போ நீங்கள் என்ன அது கேட்கும்போது எப்படி கேட்கணும்னா, உங்கள் இருதயம் நொறுக்கப்பட்ட இருதயம் எப்படி இருக்கணும், சாதாரண இருதயத்துக்கு நொறுக்கப்பட்ட இருதயம் எப்படி இருக்கணும். அப்போ அந்த மாதிரி இப்போ நான் ஜெபிச்சு காட்டினேன் தெரியுமா, அந்த மாதிரி நீங்கள் ஜெபிக்கும் போது அவர் வந்து எப்படி அந்த வசனத்தை என்ன நொறுக்கப்பட்ட இருதயத்துக்கு அது வாசிங்க. அந்த வசனத்தை, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து, கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். பார்த்தீங்களா? அப்போ இருதயம் நொறுக்கப்பட்டு நீங்கள் என்ன அவர்கிட்ட கேட்கணும், எப்படி போகணுங்கிறத நீங்கள் உங்களுடைய திறமை, நீ ஏசப்பாட்டை எப்படி கேட்கணும், உங்கள் ஜெபத்துக்கு எப்படி பதில் உங்களுடைய திறமை பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி திறமையை கேட்கும்போது தருவார். இன்னொரு வசனத்தை வாசிங்க, லூக்கா 15:8 சீக்கிரம். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல். என்னன்னு கேட்டா, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய செயல்களில், நம்முடைய பேச்சில், ஜெபத்தில் ரொம்ப ரொம்ப வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப எப்படி இருக்கணும், அதாவது கண்டுபிடிச்சி கிடைக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாக அதை என்ன செய்யணும், தேடணும். உங்கள் ஜெபம் ஜாக்கிரதையான ஜெபமாக இருக்கணும், உங்கள் தேடுதல் ஜாக்கிரதையாக இருக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி ஜாக்கிரதை இருந்தால் கிடச்சிரும். காண போன பொருள் என்ன செஞ்சிடும், கிடச்சிரும். இந்த அம்மா என்ன செய்யுது, இதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்குன்னா, ஒரு ரட்சிக்கப்பட்டு இருக்கிற வரைக்கும் எப்படி தேடணுமோ அப்படி தேடணும்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுது. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு வெள்ளிக்காசு அதை விலக்கி கொளுத்தி அது எங்கே கிடக்கு அப்படின்னு அதை தேடுறாங்க. அது கிடைக்கிற வரைக்கும் என்ன செய்வாங்க, தேடுவாங்க. 99 ஆடு தொலைஞ்சு போகிறத காட்டிலும் ஒரு ஆடு தொலைஞ்சு போகிறத தேடுவாங்களா, அதுபோல் நீங்கள் வந்து ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காரியம் கிடைக்கிற வரைக்கும் அந்த காரியத்தில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக கேட்கணும் அப்பாட்ட. அதாவது பல வெரைட்டிஸ் ஜெபத்தில் கேட்கறதுல பல வெரைட்டிஸ் இருக்குது. எத்தனை வெரைட்டிஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நொறுக்கப்பட்ட இறுதிய வெரைட்டிஸ். அல்லேலூயா. அதனால் நீங்கள் ஜெபிக்கும் போது எப்படி இருக்கணும், எப்படி ஜெபிக்கணும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்னும் ஒரு காரியம், முக்கியமான ஒரு காரியம், ஜெபத்தில் கேட்டுட்டு நீங்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் ஒரு வசனத்தை வாசிங்க. 1 யோவானில் 3:18-19. என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அதாவது எப்படின்னு கேட்டால், வசனத்தினாலும் நாவினாலும் கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடமை. இதெல்லாம் ஒரு கற்பனை பார்த்துக்கொள்ளுங்க. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் 1, நாவினாலும் 2, கிரியினாலும் 3, உண்மையினாலும் 4 அன்பு கூற கடமை அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்த வசனம், இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்கு உரியவர்கள் என்று அறிந்து, நாம் சத்தியத்துக்கு உரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளணும். இப்போ நல்லா கவனிங்க. ஒரு பொண்ணு மாப்பிள்ளை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க, பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அவங்க போக்குறாங்க, அவங்கள பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி எங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்ன செய்வோம், எப்படி செய்வோம், இல்லை இந்த அடுத்த மாதம் வந்து நிச்சயம் வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தர். இல்லை அடுத்த மாதம் எனக்கு அந்த ப்ரோக்ராம் தான், அப்போ எப்போ சொல்லுங்கள், இந்த மாதம் நிச்சயம் வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டு. இல்லை எனக்கு கல்யாணம் 2 மாதம் கழித்து வச்சுக்குவோம், நம்ம நிச்சயத்தை பண்ணிடுவோம். கல்யாணம் 2 மாதம் கழித்து வச்சுக்குவோம், அல்ல கல்யாணம் 1 மாதம் கழித்து வச்சுக்குவோம், நிச்சயத்தை பண்ணிடுவோம் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் பிள்ளையை பேசி கிடக்கட்டும், நிச்சயம் பண்ணிடுவோம் அப்படிலாம் பேசுவாங்க. நிச்சயம் பண்ணி முடித்த உடனே 2 குடும்பத்துக்கும் ஒரு திருப்தி உண்டாயிரும். என்ன உண்டாகும்? நிச்சயம் பண்ணி முடிச்சோன்னே என்ன உண்டாகும்? நிச்சயம் பண்ணி முடிச்சோன்னா பாதி கல்யாணம் முடிஞ்சதாக அர்த்தம். அப்படித்தானே? நிச்சயம் பண்ணி முடிச்சோன்னா பாதி கல்யாணம் முடிஞ்சதாக அர்த்தம். அல்லது பூ வைப்பாங்க, பூ வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. பூ வச்சுட்டா என்ன செய்வாங்க? உறுதிப்படுத்தியாச்சு, நிச்சயம் பண்ணியாச்சு, இவன் அவனுக்கு இவளுக்கு, இவர் என் சம்மந்தக்காரரு, இவர் சம்மதி அப்படின்னு உறுதிப்படுத்துவீங்களா, உறுதிப்படுத்த மாட்டீங்களா? சம்மந்தம் பண்ணுறதுக்கு முன்னால் வந்து இந்த பொண்ணுடைய அம்மா வந்து அந்த மாப்பிள்ளை அம்மாவை அண்ணே அப்படின்ற அடுத்த நாளே உறுதிப்படுத்தி முடிச்சோன்னே, அண்ணே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நீ அண்ணே அப்படின்றவாங்க, உறுதிப்படுத்துறோன்னு. அதுக்கு முன்னாடி ஒன்றும் பேச மாட்டாங்க. ஒரு புது உறவு என்ன செஞ்சுன்னா வந்துடும், உறுதியாயிரும். இவன் என் பொண்ணு, அவன் தான் என் மாப்பிள்ளை அப்படின்னு உறுதியாயிரும். உடனே அவங்கள அண்ணின்னு கூப்பிட்ருவாங்க. உடனே அண்ணே, அந்த மாப்பிள்ளையோட அண்ணன் தானே கூப்பிடுவாங்க. இல்லை தெரியல தான் கேட்குறேன். மாப்பிள்ளையோட பொண்ணுடைய அம்மா வந்து மாப்பிள்ளையோட அண்ணன் அப்பா எப்படி கூப்பிடும்? அண்ணே அண்ணி. நீங்கள் அப்படி தானே கூப்பிட்றீங்க, அண்ணே அண்ணி. ஓகே. அப்போ ஒரு பூ வச்சு முடிஞ்ச உடனே எப்படி இருக்கீங்க,
அண்ணே அப்படின்றவாங்க, அண்ணி அப்படின்றவாங்க. ஏன்னா 2 நாளில் பேசி முடிச்சோன்னா அவங்க அண்ணானா மாறிவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊருக்காரன் யார், இந்த ஊருக்காரன் யார், அவங்க யார், இவங்க யாருன்னு தெரியாது. ஏதோ பேச்சுக்கால் முடிஞ்சவொடனே உறுதிப்படுத்தின உடனே அண்ணே அண்ணி அப்படின்றவாங்க. ஹலோ, ஆமாவா இல்லையா? கவனிக்க, நல்லா கவனிங்க. அப்புறம் நிச்சயம் பண்ணிடுவீங்க. நிச்சயம் பண்ணி கல்யாணத்துக்கு 1 மாதம் இருக்குது. அந்த 1 மாதத்தில் பாருங்கள், அந்த பொண்ணுடைய அம்மாவும் மாப்பிளுடைய அம்மாவும் 2 பேரும் பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னா அப்படியே என்னமோ தலையில் இருக்கிற கீழே விழுந்துற மாதிரி. அண்ணின்வாங்க, அண்ணேன்வாங்க, நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, உங்கள் பிள்ளையாச்சு அப்படின்வாங்க. எப்படி? பொண்ணுடைய அம்மா சொல்லுங்க, எனக்கு என்ன, உங்கள் பிள்ளையாச்சு, நீங்கள் போடுறத போடுங்க அப்படின்வாங்க. இவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரன்னு சொல்லுவாங்க, உங்கள் பிள்ளையாச்சு, நீங்கள் போடுறத போடுங்க, நாங்கள் இவ்வளோ போடுங்கன்னு கேட்க மாட்டோம். உங்கள் பிள்ளை தான் வச்சுருக்க போது, உங்கள் பிள்ளை காலமுறை வச்சுருக்க போது, உங்கள் பிள்ளை போடுறத போடுங்க. உங்கள் பிள்ளை எங்கள் பிள்ளை அப்படி ஆச்சா பூச்சா கவ்யா புயா அப்படின்ட்டு அளந்து விடுவாங்க. ஆனால் முடிஞ்ச வீட்டுப்பாடுன்னு தெரியும், கோடி குணால் செய்யும். சரியா? ரைட்டு, அது போகட்டும். அப்போ கல்யாணம் 1 மாதம் இருக்குது. உறுதிப்படுத்திக்கிறாங்களா? அப்போ உறுதிப்படுத்தினோட தான் என் அண்ணங்கிற, அண்ணிங்கிற, உறுதிப்படுத்த என் மாப்பிள்ளைங்கிற, உறுதிப்படுத்த என் மகங்கிற. புரியலையா? அப்ப இங்க வசனம் என்ன சொல்லுது? அந்த வசனத்தை வாசிங்க நீங்க. இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து, நாம் சத்தியத்துக்கு உரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். அந்த இயேசு மகாராஜாவுக்கு முன்பாக நீ நிச்சயப்படுத்திக்கோ. நீ ஜெபத்துல கேட்கிற, வந்துருச்சு, நிச்சயப்படுத்திக்கோ. நீ பரலோகத்துக்கு போற, நிச்சயப்படுத்திக்கோ. என் பிள்ளை நல்ல வாழ்க்கை வாழ போகுது, ஜெபத்தில் கேட்டுட்டு நிச்சயப்படுத்திக்கோ. என் கடன் அடைய போகுது, கேட்டுட்ட நிச்சயப்படுத்திக்கோ. என் பிள்ளை நல்லா படிக்கணும், கேட்டுட்ட நிச்சயப்படுத்திக்க, உறுதிப்படுத்திக்க. பாதி காரியம் சந்திக்கப்பட்டு விட்டது, கண்டிப்பா 1 மாதத்தில் எனக்கு வந்து விடுங்கிற அந்த உறுதி மனப்பான்மை உன் ஜெபத்தில் வந்து விட்டா, எப்படி ஒரு பொண்ணு திருமணம் முடிக்கிறதுக்கு 1 மாசம் இருக்கும் உறுதிப்படுத்தி கொண்டு கேட்கிறாங்களோ, அதே போல உன் ஜெப குறிப்பை, உன் ஜெப பாயிண்ட் உறுதிப்படுத்திக்கோ. அது உனக்கு வந்துருச்சு. மக்கா ரப்புலா கத்துஷி பாலாத்தாரா. இந்த ஒரு கோட்பாடு, இந்த ஒரு அனுபவம் நமக்கு இல்லை. கேட்குறோம், கேட்டு விட்டுறோம். ஆனால் எப்படி ஒரு பொண்ணு மாப்பிள்ளை வீட்டை ஒரு பொண்ணு மாப்பிள்ளை உறுதிப்படுத்தி நிச்சயம் பண்ண, அண்ணே அண்ணி லொப்பா அவன் இவன் வந்தவன் போனவன் சித்தப்பன் பெரியப்பன் என் அண்ணி என் பொண்ணு என் மாப்பிள்ளை நோப்பில் அப்படிலாம் சொல்லி எப்படி உறுதிப்படுத்தி கொஞ்சம் கொலை வர்றீங்க. கல்யாணம் முடிச்சு 2 மாதம் கழிச்சு உடம்பு போய் உன் பிள்ளைய பற்றி தெரியாதா, உன் மகனை பற்றி தெரியாது, அது வேறு விஷயம். 2வது. ஆனால் நிச்சயம் பண்ணி முடித்த உடனே உன் பேச்சு மாறுகிறது. நிச்சயம் பண்ணி முடித்தோன்னே கொடுக்கல் வாங்கல் மாறுகிறது. நிச்சயம் பண்ணி முடித்தோன்னே அந்த வீட்டுக்கு போகும்போது நல்ல திங்ஸ் வாங்கிட்டு போகிற. நிச்சயம் பண்ணிட்டு போகும்போது என் மகளை காணா, அந்த மாப்பிள்ளைய அம்மா தேடி வரும், என்ன என் மகளை காணா, என் மருமகளை காணா, அப்படி ஒரு ஆக்ட் பண்ணது வந்து உறுதிப்படுத்துறீங்களா? அப்போ என்னாச்சு? நீங்கள் உறுதிப்படுத்த என்ன பண்ணுவீங்க? அண்ணே என் பிள்ளைக்கு நிச்சயம் பண்ணிட்டானே, நீ வந்து பாம்பேயில் இருக்கிற, நான் மதுரையில் இருக்கிறேன், அதனால் நிச்சயம் பண்ணிட்டேன், இத்தனாம் தேதி கல்யாணம் பண்ணேன், உறுதிப்படுத்தியாச்சுனே, நிச்சயம் பண்ணியாச்சுனே, வந்துடுறேன். இங்கேருந்து அண்ணனுக்கு போன போட்டு பேசுகிறேன். அமெரிக்காவில் பெரியப்பான், சித்தப்பா என் மகளுக்கு நிச்சயம் பண்ணியாச்சு, இன்னார் மாப்பிள்ளை இன்னார் இடம் நிச்சயம் பண்ணியாச்சு, கல்யாணம் இந்த ரேட்டில் வந்துரு சித்தப்பா அப்படின்னு உறுதிப்படுத்த. உன் நிச்சயத்தை வெளிப்படுத்துகிற, உன் நிச்சயத்தை அறிக்கை பண்ணுற, உன் உறுதிமொழி வெளிப்படுத்துகிற. அதே போல் நீ ஜெபத்தில் ஏசப்பாட்ட கேட்குறேல, ஜெபத்தில் ஏசப்பாடு, ஆண்டவரே என் பிரச்சனை மாறுன்னு உறுதிப்படுத்திக்கோ. வந்துருச்சு, நிச்சயம் பண்ணியாச்சு, கிடைக்க போகுது, வந்துருச்சு. 1 மாதத்தில் உனக்கு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி, 40 நாளில் உனக்கு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி, 40 நாள் உன்னை தேடி வரப்போகுது. இப்போ நீ உறுதிப்படுத்திக்கோ, நீ கேட்ட கருத்தை நிச்சயம் பண்ணிக்கோ. ஷக்காலாரா. அல்லேலூயா. புரியுதா? புரிஞ்சு போச்சா? இப்போ சொல்லுங்கள், நீங்கள் கேட்ட காரியத்தை நிச்சயம் பண்ணிட்டீங்களா, பண்ணலையா? இல்லை, இது வரைக்கும் நிச்சயம் பண்ணியிருக்க மாட்டீங்க, இப்போ நிச்சயம் பண்ணுவீங்களா, பண்ணலாமா? நிச்சயம்னா என்னது? பாதி கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அல்லது பாதி 50% வந்துருச்சு, இன்னும் 50% வரப்போகுது. ஒரு கல்யாண வீட்டில் ஒரு அம்மா அப்பா
மகளுக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும், அவங்க முகபாவனை எப்படி இருக்கும், அவங்க நடை எப்படி இருக்கும். 1 மாதத்தில் கல்யாணம், 1 மாதம் கல்யாணம், பட்டு சேலை எடுக்கணும், மாப்பிள்ளைக்கு கோட் எடுக்கணும், மாப்பிள்ளைக்கு அப்படி எடுக்கணும், 2 டோக்கா வந்து தொங்குற டோலாக்கு வந்து பழசாக இருக்குது, இதை போட்டு புதுசு எடுக்கணும். இப்படிலாம் எல்லா வேலையும் ஆராய்ச்சி பண்ணி இன்னும் 1 மாதம் தான் இருக்குங்க, பத்திரிக்கை அடிக்கணுங்க, பத்திரிக்கை அப்படி இப்படிலாம் பேச்சு வார்த்தை அந்த குடும்பத்தில் அக்கா தங்கச்சி இப்படி அடிக்கணும், பத்திரிக்கை அப்படி அடிக்க இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு அப்படி ஆர்வம் எப்போ கல்யாணம் அப்படி ஆர்வமாக இருப்பீங்க தெரியுமா? அதே போல் நீங்கள் கேட்ட காரியம் வரப்போகுதுன்னு நீங்கள் ஆர்வமாக இருந்து கொள்ளுங்க, கிடைக்க போகுதுன்னு ஆர்வம் இருந்து கொள்ளுங்க, நிச்சயம் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நிச்சயம் பண்ணுவோமா? உறுதிப்படுத்திடுமா? பூ வைக்க வேணாம், நிச்சயம் பண்ணுங்க. நிச்சயம் தான் கன்ஃபார்ம்டு. பூ வைக்கிறது அறகுறை. நிறைய பேர் பூ வச்சுருக்கு, கேன்சல் ஆகிருக்கு. அப்படிங்கிற நிச்சயம் பண்ண கல்யாணம் நடந்திருக்கு. ஆனால் ஒன்று சில நின்றுருக்கு. ஆனால் நீங்கள் நிச்சயம் பண்ணிடுங்க. இன்றைக்கி நிச்சயம் பண்ணுறது. நீ எத்தனை நாளில் கல்யாணம்? நீ எத்தனை நாளில் கல்யாணம்யா? இன்றைக்கி எத்தனாவது நாளையா? நீ எத்தனை நாள் இருக்கியா? கல்யாணம் 15 நாள்லையா? இன்றைக்கி நிச்சயம்யா. ஓகேயா? கையா தட்டாப்பா. புதுசாக வருது வெளிப்பாடு. ஆனால் வசனம் அப்படி தானே இருக்குது. அந்த வசனத்தை அப்படியே லட்டு மாதிரி இருக்குது. திரும்பி படிக்க பார்ப்போம் அந்த வசனம் 19. இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து, நாம் நம்மளே சத்தியத்துக்கு உள்ளவன் அறிந்து, நாம் இயேசுவின் பிள்ளை அறிந்து, நான் அப்பா வீட்டு பிள்ளைங்களை அறிந்து, ரட்சிக்கப்பட்டவன் அறிந்து, பாவம் மன்னிக்கப்படும் என்பதை அறிந்து, நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். இயேசுக்கு முன்பாக. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க ராஜா வீட்டு பிள்ளை, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு, நீங்கள் நீதிமான, நீங்கள் பூமிக்கு உரியவர்கள், பரலோகத்துக்குரியவர்கள். நீங்கள் கேட்டால் கிடைக்குன்னு சொல்லி உங்கள் இதயத்தில் இன்றைக்கி நிச்சயம் பண்ணிக்கொள்ளுங்க. பூ வைக்க வேணாம், நிச்சயம் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் எத்தனை நாள் இருக்கு? 15 நாளில் உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட போகுது.